பாருங்க எப்படி இடம்னு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. இந்த மாலை நேரத்தில் நல்லா இருக்கு. விளையாடு விளையாடு விளையாடு. என்ன நடக்குது? ஊஞ்சால என்ன இது எப்படி இருக்குது? வெள்ளம் கூட வேலை வந்துடுறாங்க. ஏண்டா சில்லு இப்போ மணக்குது வெயிலுக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. லேசர் பீச்ன்னு சொல்லி பாருங்க, அந்த என்ட்ரன்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அட்டகாசமா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. வந்து பனை ஊழியால செஞ்சுருக்காங்க. மேலே பாருங்க, இங்கே பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அட்டகாசமா இருக்கு. மண்ணால கிள்ளி கிள்ளி ஏற்றுறாங்க, ஒரு ஆள் தண்ணியால் வாளியால் ஏற்றுறாங்க. இங்கே பாருங்க என்ன நடக்குது இல்லை. இது எல்லாமே வந்து இராணுவத்துக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். பாருங்க இங்கே கிளித்தட்டு விளையாடுறாங்க அண்ணாக்கள். இங்கே பாருங்க மக்களே, நான் குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன். ஓகே, நாங்கள் எங்க கௌதாரிமணியா? ஓகே, நாங்கள் இந்த கௌதாரிமனை பீச்சுக்கு வந்துக்கிறோம். பாருங்க இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கு, பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. ஒரே மணல் பிரதேசமாக இருக்கு. இங்க இருந்து யாராவது வீடு கட்டுறதுக்கு மண்டை வேணா வந்து எடுத்துட்டு போகலாம். ஆட்டோவெல்லாம் மாறாக்கெல்லாம் தள்ளி கொண்டு தான் போயிடும், ஊட்டிக்கொண்டு போயிடும். இங்கே பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்கு மண் இல்லாதாக்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாக்கள் என்னோட தொடர்பு கொள்ளவும் இங்கே மண் எடுக்கலாம். பாருங்க நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். பாருங்க நிறைய தூரம் வந்து இந்த மணல் பிரதேசத்துக்கெல்லாம் போய்கொண்டே இருக்கிறோம். இன்னும் போய் முடிகிறதா தெரியல. தயவு செய்து எல்லாரும் வந்து ஆட்டோவில் மற்றது காரில் தயவு செய்து வந்துடாதீங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோட் அவ்வளோ மோசமாக இருக்கு. ஓ, செயின் பிளக்கில் வரலாம், பைக்கில் ஓரளவுக்கு வரலாம். மற்றபடி வேனில் இருந்தால் இன்னும் மடியாக வரலாம். வேனில் வேறுங்க வெள்ளம் கூட வேனில் வந்துடுறாங்க. ஏண்டா சில்லு இப்போ மணக்குது வெயிலுக்கு. இன்னுமே டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார். என்ன நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் கௌதாரிமனைக்கு. டிரைவர்லாம் பிள்ளை பார்ப்போம் எப்படி இடம் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த இடம் மட்டும் நல்லா இல்லையண்டா இன்றைக்கு டிரைவரை போட்டு தாக்கும். இன்றைக்கு எவ்வளோ நீளமா போண்டியா கிடக்கு? என்ன என்ன மான் மெல்ல மடக்காது. சில எல்லாம் புதாச்சு விட்டுருவேன். ஸ்பீடாடு இங்கே இல்லை. என்ன இங்கே பாருங்க நிறைய பனைகள்லாம் இருக்குது. பாருங்க உங்களோட நாட்டில் இருக்கிற பனைகள், தென்னைகள் அதிகமாக இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. கூட பனைகள் நினைக்குது பார். ஆமாம், இதுக்குள்ளெல்லாம் நிறைய பனைகள் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. ஆமாம், அழகான ஒரு இடம். ஆனால் அந்த வெயிலுக்கு சும்மா சுண்டி இழுக்குது. வெயிலுக்கு நிறைய வாகனங்கள் நிற்குது. என்ன ஆக்கள் நிறைய பேர் வந்து நிற்கணும். பாருங்க இவ்வளோ பேர் பஸ்ஸில், வேனில், பட்டாவில் குடும்பமாக வந்தீங்கன்னு பாருங்க. சமைச்சு சாப்பிடணும். பாருங்க நாங்கள் வந்துட்டோம், வந்து இறங்கிட்டோம். அதில் பாருங்க, அதில் வேனில் நிற்கிது, இதில் பஸ் நிற்கிது. ஓகே, இறங்க எல்லாரும். ஓகே மக்களே, நாங்கள் வந்துட்டோம். இது பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். எல்லாம் போகணும். இதில் பாருங்க எவ்வளோ பேர் இதில் நல்ல ஃபேமிலி குடும்பமாக வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. ஓகே, இதில் இராணுவம் நிற்கிறாங்க, இந்த அதில் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் போகணும். ஓகே, நாங்கள் இப்படியே போவோம். இதில் பாருங்க பட்டாவில் வந்து நிற்கிறாங்க, பெரிய பஸ்ஸில் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ குட்டி மாலதீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் போகணும். இதில் போயிட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, எங்களோட வந்த கூட்டம் வந்து போய் கண்டிக்கணும். ஓகே, நாங்கள் இதில் 15 ஓடு தான் போகணும். ஏன்னா இதை 15 ஓடு போகிறது அப்படியே. ஓகே, இதில் 15 ஓடு போகணும். இத்தனை வந்தாங்களோ அத்தனை பேரும் வெளியில் போகணும். 300 ரூபா டிக்கெட்டோட நீங்கள் உள்ளுக்கு வரலாம். வெயில்னா அப்படி வெயில் அடிக்குது. இன்றைக்கு சண்டே ஃபன் பண்ண வந்துக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்க போகணும் பார்ப்போம். இந்த குட்டி மாலதீவு அப்பா இங்கே வேறங்க
மோமெல்லாம் இடியுது, அப்படி வெயிலாக இருக்குது. எங்களோட வந்தாங்க வந்து அதில் பதியினம், அதாவது எத்தனை பேர் வந்தோமோ அத்தனை பேரும் பதிஞ்சு போட்டு ஒரு ஆண்டு ஐசி கொடுத்து பதிஞ்சு போட்டு எத்தனை பேர் வந்தோம்னு சொல்லிட்டு போகணும். அப்போ நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இடம். இதில் பாருங்கள் அப்படி சுத்த வர ஒரே பத்த காடாக தான் கிடக்குது. கூட பனைகள் தென்னைகள்லாம் அதிகமாக இருக்குது. இதில் இந்த தென்னை மரங்கள்லாம் இதில் வச்சுருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. அதுக்குரிய வழிவகைகள் செஞ்சு அதுக்குரிய பாதுகாக்கிற மாதிரி அந்த தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதிகமாக அந்த ஈச்சங்கண்டுகள்லாம் நிற்கிது, ஈச்ச மரம். இதில் பாருங்கள், நான் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஈச்சம்பழமெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்களா அப்படி இருக்குது. ஓகே, அப்படி நடந்து போவோம். நாங்கள் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் பாருங்க. நிறைய நாளாக வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசை. இன்றைக்கு தான் அது வர கிடச்சிது. அந்த பதிவை உங்களுக்கு நானும் போகிறேன். வந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வராதாக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த பீச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வந்து பாருங்கன்றதை வந்து இதில் தெரிவித்து கொள்கிறேன். பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் முதல்ல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இந்த வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு 5000 ரூபான்ற மாதிரிலாம் ஒரு கதை ஒன்று வந்துக்குது. ஓகே, நெஞ்ச பாருங்கள். இதில் வந்து நான் வளர்ந்த தென்னை மரங்கள் அன்றைக்கி பாருங்கள், தென்னை மரங்கள் அதிகமாக. இங்கே பாருங்கள், கமார் பாயிண்டா லேசர் பீச்ன்னு சொல்லி பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது, மேலே அட்டகாசமாக இருக்குது இந்த பீச். பாருங்கள், இங்கே தான் நாங்கள் இப்போ வந்துக்கிறோம். குட்டி மாலதீவுன்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது. மூங்கிலில் வளைச்சி 2 பக்கங்கள்லையும் வளைச்சி ஒரு அட்டகாசமாக செஞ்சுக்காங்க. நிறைய மக்கள் வந்து போகிறாங்க பாருங்கள். ஐயோ, ஓகே, இங்கே பாருங்க இடத்தை. நாங்கள் மேலே எல்லாம் ஒரு 2 பார்க்கலாம். இதில் இங்கே பாருங்கள், இந்த மரங்களுக்கு கீழே, இந்த கண்டல் தாவரங்களுக்கு கீழே அதிகமாக காணக்கூடிய கண்டல் தாவரங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதில் வந்து அதிகமான மக்கள் வந்து பாருங்கள் வந்து இழப்பாடுறாங்க. இதுக்கு மேலே ஏறையிலான்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இதால் ஏற போகிறோம். பாருங்க, கொஞ்சம் உடஞ்சி போய் தான் கிடக்குது. இருந்தாலும் நாங்கள் அப்படியே பாருங்க, நீல போ கொஞ்சம் உடஞ்சி போய் தான் கிடக்குது. இருந்தாலும் நாங்கள் ஏறுவோம். ஒரு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. பாருங்க எப்படி கண்டு சும்மா வேற லெவலில் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வந்து அட்டகாசமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. போய் சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, சும்மா வேற மாதிரி இருக்குது. அப்பா பாருங்க அப்படி இருக்குது. சுற்றி காட்டுற பாருங்க, மேலாண்டு வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, பாருங்க எப்படி இடம்னு பாருங்க, வேற லெவலில் இருக்குது. வாவ், இதில் வாலிபால் விளையாடுறதுக்கு நெட் கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலில் அட்டகாசமாக இருக்குது. இதில் கேட்டினெல்லாம் கட்டி அழகாக வேறு லெவலில் சம்பவம் செஞ்சு விட்ருக்காங்க. இதில் இருந்துக்கலாம் அப்படியா, அப்படி இருந்து இழப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்து செய்திருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், இளைஞர்கள் நிற்கிறாங்க. இதில் சின்ன போட் நிற்கிது. இதில் பாருங்கள், ஆட்கள் வந்து இழப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் எல்லாம் செட் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள்,
எல்லாமே வந்து பனை ஓலையால் செஞ்சுருக்காங்க. மேலே பாருங்க, பனை ஓலையால் செஞ்சுருக்காங்க. இல்லை மரங்களெல்லாம் ஃபுல்லாக இந்த இயற்கைகள்லாம் செஞ்சுருக்காங்க ஓய்வெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய கண்டல் தாவரங்கள் இருக்குது வடக்கரையாண்டிய பகுதிகளில். இங்கேயும் ஆக்கள் நிற்கிறாங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹபானாஸ் இருக்கா, பீச் சவர் இருக்கு. இங்கே பாருங்கள், அதில் பாருங்கள் 2 ஊஞ்சால் இருக்குது. அங்கே 2 ஊஞ்சால் இருக்குது, இதில் 2 ஊஞ்சால் இருக்குது. நிறைய பேர் நின்று குளிக்கிறாங்க பாருங்கள் கடலுக்குள்ள. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஊஞ்சால். வேறு லெவல், வேறு லெவல். நாங்கள் இதில் இந்த ஆடி பார்ப்போம். வேறு லெவல், வேறு லெவல். அட்டகாசமாக இருக்குது இந்த இடம், அருமையாக இருக்குது. என்ன வெயிலாக இருந்தாலும் பீச்சில் குளிக்கிறதுக்கு ஓகேயாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு வெயில் டூ மச்சாக இருக்குது. வெயிலாண்டா வெயில், அப்படி ஒரு வெயில். வேறு லெவலுக்கு, வேறு லெவல், வேறு லெவல். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. நாங்கள் எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். மேலே எனக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு இந்த இடம். வேறு லெவலில் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஆமாம், இங்கே பாருங்க, அதுலேயும் 2 ஊஞ்சால் இருக்குது. இதில் ஐயா நான் குளிச்சுட்டு வரேன். இதுலேயும் 2 ஊஞ்சால் இருக்குது. நிறைய ஊஞ்சால்கள் மட்டும் செட் பண்ணி விட்ருக்காங்க. நல்லா இருக்குது, அப்படியே இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. சாய்ந்தாடம்மா சாஞ்சாடு, சாஞ்சி கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு. அட்டகாசமாக இருக்குது இந்த ஊஞ்சால். நல்லா இருக்குது, கடற்கரை வேண்டிய போது நல்லா இருக்குது. நிறைய மக்கள் வந்திருக்காங்க, வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. பாருங்க, இங்கேயால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம். அப்பா, ஒரு சோலைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இங்கேயால பக்கம். இங்கே பாரு, நான் காட்டுறேன். இதுலேயும் வந்து நிறைய ஊஞ்சால் மாதிரி செட் பண்ணி ஆக்கள் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்காங்க. அங்கால அந்த தண்ணி போத்தல் பிஸ்கெட் எல்லாம் நாங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், பெரிய கண்டல் தாவரங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சோலை மாதிரி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்பா, இங்கே பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆமாம், உள்ளுக்கே இந்த குடில் மாதிரிலாம் அடித்து வேறு லெவல் செஞ்சுக்க. இங்கே பாருங்கள், அப்பா, இதுக்கு அவ்வளோ குளிர்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பர். இங்கே பாருங்கள், எண்ணத்தில் இந்த வரியெல்லாம் போட்டிருக்காங்க. சாமிக்காரங்கள்ட இராணுவத்தின் இந்த துணி இருக்குல்ல, துணியெல்லாம் இந்த நெட்மையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள பாருங்க, இங்கால பாருங்க, சூப்பர். இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஆம்பா, இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. நீ பாருங்க, மரத்தில் எல்லாம் வேறு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வேற லெவலில் இருக்கு, சூப்பர். பா, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நாங்கள் இதை விட்டு வெளியில் வருவோம். அப்படியே பாருங்க, இந்த நாங்களை காட்டினே இந்த இடம் தான். இதில் நிறைய ஊஞ்சால் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தேவையான தண்ணி போத்தல், பிஸ்கெட், சாப்பிட்ற சின்ன சின்ன சோட்டிஸ் எல்லாம் இங்கே வாங்குறது பாருங்கள். இதில் வாங்கிக்கொள்ளலாம்.
இங்காலே விட இருக்கா இங்காலே இல்லை. ஓகே இப்படியே போவோம். கடற்கரை சைட் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டல் தாவரங்கள் இயற்கையாகவே வளர்ந்த கண்டல் தாவரங்கள் நல்ல இனலாக இருக்குது. இதுக்குள்ள வந்து இருக்க இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல குளிர்மையாக இருக்குது. வெளியில் வெயிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேற அட்டகாசமாக இருக்குது. அப்பா இங்கே சூப்பராக இருக்கு. அப்பா இந்த வியூ பாருங்க அப்படி கண்டு வேற லெவல் இருக்கு. சும்மா வேற லெவல் இருக்குது, சும்மா வேற லெவல் இருக்குது, வேற லெவல் இருக்குது. அண்ணா அண்ணா எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? வந்துடுறீங்களா? இந்த வெயில கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? சூரியனை கொஞ்சம் மேலே எடுத்துருவோம். இங்கே பாருங்க எங்களோட படியங்களை என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே மண்ணால கிள்ளி கிள்ளி ஏற்றுறாங்க. ஒரு ஆள் தண்ணியால் வாளியால் ஏற்றுறாரு. நீங்கள் ஆடுங்க. இங்கே பாருங்க அண்ணன் வீடு கட்ட போகிறாரு. வீடு ஐயோ கடவுளே, ஒரே விளையாட்டு தான் இங்கே பொடியங்கள் எல்லாம். இதில் இஞ்சால பாருங்க, இஞ்சால பொடியங்கள் ஒரே விளையாட்டு தான் கிடக்கு. இல்லை ஊஞ்சால் எல்லாம் விளையாடுறாங்க பொடியங்கள். இங்கே பாருங்க இதில் ரெண்டு ஊஞ்சால விளையாடி கொண்டு தம்பியாக்கள். இங்கே பாருங்க என்னென்ன நடக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே இங்கால இங்கே ஒரு ஆளை வச்சு மூடிதாச்சு. இங்கே பாருங்க என்ன நடக்குது. இல்லை ஒரு ஆளை வச்சு மூடியாச்சு. ஒரே விளையாட்டு தான் கிடக்கு இந்த வெயிலுக்குள்ள. அப்பா சூப்பராக இருக்குடா. வாவ் பாருங்க கடற்கரையில் ஊஞ்சால். ஆட்டம் தான் அவரு. ரெண்டு பேனர் வச்சுக்காங்க நல்லா இருக்குது. இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 கூடாரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. ஹாய் என்ன எங்கே வேணா வந்தீங்களா? ஆட வந்து 2 பேருமா? இங்கே இதுக்கு இருக்கலாமா ஆக்கள்? ஆனிக்கு உள்ளுக்கு போயிடலாம். ஓகே ஓகே போகிற கஷ்டமா? ஓகே ஓகே. இதை பார்த்தீங்கன்னா கூடாரம் இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளுக்கு போயிடல. இதுக்கு ஆக்கள் அமைக்கிற மடக்கில் கொடுக்கண்ணே. ரைட் ரைட் ரைட்டு. இங்கே இதில் ஒரு கூடாரம் கிடக்கு. எல்லாமே கிடக்கு. நாங்கள் போயிடல. இங்கே வரங்க இதில் ஒன்று டாக்கு. இதில் எல்லாமே வந்து இராணுவத்துக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். நல்ல இணலுக்களை வந்து இந்த கூடாரம் போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. அங்கே அதுலேயும் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து 4 கூடாரம் இருக்குது. ஓகே போவோம் மல்லியில். ரிட்டர்ன் நல்லா தான் இருக்குது. வெயிலெலாம் போட்டு கொளுத்துது. அப்பா இதில் படியங்களாம் வந்தால் அதில் வந்து போலியோ விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், பாருங்கள் ஊஞ்சால் ஆடலாம். என்னால் முடியலடா. ஓகே வேறு வேறு ஆக்கள் கூட்டிகிட்டு பாருங்க. இன்றைக்கு இந்த ஊஞ்சால் முடிஞ்சு விட போகுது. என்ன நடக்குது? ஊஞ்சாலா என்ன இது? சரி இன்றைக்கு அரைஞ்சி முடிஞ்சு விட போதா? அட கடவுளே. சரி இன்றைக்கு முடிஞ்சு விட போகுது. கீழே இஞ்சால பாருங்க. இஞ்சால கிளித்தட்டு விளையாடுறாங்க அண்ணாக்கள். இங்கே பாருங்க அடிதா அடிக்கல. இஞ்சால கிளித்தட்டு. ஓகே
விளையாடி கொண்டிங்கன்னா பாருங்க கிளித்தட்டு. ஓகே, ஒரு அணி இப்போ அவுட் ஆகிட்டுனே இப்போ அடுத்த அணிக்கு தாங்க போயினோம். ஓகே கேட் இந்த இறங்கின பாருங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அடி வாங்க போகிறாங்களோ, அடி அப்போ இன்றைக்கு இங்கே பாருங்க. விளையாடுங்க 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 விளையாடுங்க. வேறு ஏதாவது சுற்றி எடுக்கிறேன். பாப்போம் இன்றைக்கு அருமையான கிளித்தட்டு. இலங்கையின் மாலதீவில் நாங்கள் இப்போ கிளித்தட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம். விளையாடு 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 விளையாடு. கிளி 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 கிளி. அதுல கோடை இல்லை. இங்க பாருங்க போட்டோல எடுக்கிறாங்க. மக்களே, நான் குளிக்க போறேன். இப்போ நான் தண்ணிக்கு இறங்க போறேன். இப்போ நான் குளிக்க போறேன். இந்த என்ன எடுத்து வரீ? ஓகே மக்களே, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடம் வந்து குட்டி மாலதீவுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு சண்டேயில் வந்து குடும்பமாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். சாப்பாட்டு வசதிகள் பெருசாக இருக்காது. நீங்களே வந்து சமைச்சு கொண்டீங்கன்னா நல்லது. மற்றபடி அவங்கள இராணுவத்தினுடைய அந்த தண்ணிகள் பிஸ்கெட்டுகள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பசங்க வந்து நிறைய இப்போ வந்து என்ஜாய் பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இல்லை கிளித்தட்டுலாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. கிளித்தட்டு விளையாடுறாங்க. முக்கியமாக இது வந்து ஒரு நேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊஞ்சல் விளையாடலாம். சரியா? இங்கேபடி ஊஞ்சல் மட்டும் படியாக ஆடிக்கொள்ளலாம். அது சேஃபாக இருங்க. கடலுக்கு வந்து படியாக குளிக்கலாம். குளித்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நானும் குளிக்க போகிறேன். பாருங்க. இதில் பாருங்க, அப்போதான் கபடி விளையாடினாங்க. இப்போ வந்து பாலிவுட் விளையாடுறாங்க. பாருங்க எவ்வளோ கபடி நினைக்கிறாங்க. பா அடே 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 அவுட். கேம் போலா அடிய பாருங்க. இந்த மாலை நேரத்தில் நல்லா இருக்கு. விளையாடு விளையாடு விளையாடு. பாருங்க எப்படி இருக்கு அந்த வளர்ற லெவலுக்கு. பாருங்க 6 பேரா டீம் பிடிச்சி விளையாடுறாங்க போட்டிக்கு. ஓகே விளையாடு விளையாடு. ஐயா போல் வந்துட்டு எடு சிந்து 34 ஏண்டா ஏண்டா சிந்து வண்ண வண்ண ரைட் போசா ஸ்கோர் चली போடா பஸ் ஐயா வண்ண தட்டு தட்டு இங்க முன்னே சென்டரே தட்டு டூல் அவுட் எடு எடு தட்டி விடாப்பா நைஸா ரைட் ஆளுக்கு சென்டர் விளையாடு குடு 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 லாரா த்ரீலோ ஓகே, நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம். பாருங்க, அருமையான ஒரு இடம். வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. நாங்கள் இப்போ வந்து குளிச்சுட்டு இப்போ வலிக்கிட போகிறோம். நீங்களும் எல்லாரும் வாராண்டா வரலாம். ஒரு அருமையான ஒரு இடம், சூப்பரான ஒரு பிளேஸ். 300 ரூபா டிக்கெட்டோட நீங்கள் உள்ளுக்கு வரலாம். 300 ரூபா டிக்கெட்டோட வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளுக்கு வர அந்த சாப்பாட்டு பொருட்கள் எதுவும் கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில், அதாவது உள்ளுக்கு வாரதுக்கு லாமி
என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரிக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை விட்டுட்டு அதிலே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். எல்லா விதமான செயற்பாடுகளுமே செய்யலாம். அவங்கள சமைச்சு சாப்பிடலாம். சாப்பாடு எதுவும் உள்ளுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா அவங்கள வன்னியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் அதில் வாங்கி கொள்ளலாம். மற்றது வந்து சமைச்சு சாப்பிட்றேன்னா வெளியிலான் சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம்ன்றதையும் தெரிவித்து கொள்கிறோம். ஓகே, நாங்கள் வலிக்கிறோம். அருமையான ஒரு குளியலை போட்டுட்டு என்ன கொஞ்சம் வெயில் கூடன்றபடியாக கொஞ்சம் வெக்கையாகவே இருந்தது. தண்ணி கொஞ்சம் தள்ளி போனால் லைட்டாக கூலாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வந்தபடியாக ஓகே எங்களுக்கு. ஓகே, இன்னொரு காலையில் சந்திப்போம். see you, bye bye, டாடா.